Hello everyone, this is Sanjay, your accountancy tutor who makes the accountancy as simple as it is and easy. So let's get into the lecture guys. Before நம்ம வந்து இந்த சாப்டர் பார்க்கிறதுக்கு முன்னாடி போன லெக்சர்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சாப்டர் நேம் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வி saw the தியரி பார்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பட் அந்த சம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வி saw the two formula. நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலா படிச்சோம். என்ன ஃபார்முலா? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு படிச்சோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். நோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல ஓப்பனிங் கேபிட்டலோட மைனஸ் பண்ணா we will get profit and loss for the year end. Okay, so next நம்ம என்ன பார்த்தோம்? டுட்டோரியல் நோட்ல வந்து க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டலோட அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணி ப்ராஃபிட்டா இருந்தா ஆட், லாஸா இருந்தா மைனஸ், அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணா we will get closing capital. ஓகேவா? சோ க்ளோசிங் கேபிட்டல் ஆன்சர்ல கொடுக்கலனா how to find the closing capital? Opening capital, add the additional capital minus the drawings. If it is profit, add it. If it is loss, just minus it. ஓகேவா? சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம சம் ஸ்கூல்ல போனோம். இல்லஸ்ட்ரேஷன் 1 is very easy, illustration 2 ஈஸியா இருந்துச்சு. ஆனா illustration 3ல வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? சாரி, illustration 3ல வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா find the ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்காம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே பார்த்துட்டோம். ஜஸ்ட் எல்லா என்ட்ரிஸ்க்கும் ஏற்ற இடத்துல அந்த அமௌண்ட்ஸ் காலம்ஸ்ல அமௌண்ட்ஸ் போடணும் அண்ட் ஜஸ்ட் ரிவர்ஸ் த ப்ராஃபிட் வித் தி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். யூ வில் கெட் தி ஓப்பனிங் கேபிட்டல். அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 3ல பார்த்தோம். அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 4ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து சாரி க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லா அமௌண்ட்டும் அந்த காலம்ல வந்து என்ட்ரிஸை போட்டுட்டு ஜஸ்ட் கீழே இருந்து மேலே கால்குலேட் பண்ணி போனாலே we will get the closing capital. நெக்ஸ்ட் illustration 5ல நம்மளே டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. எப்படி டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். எப்படி ஃபர்ஸ்ட் எல்லா என்ட்ரிஸுமே அந்த அமௌண்ட் செக்ஷன்ல போட்டுருணும். அதுக்கப்புறமா திருப்பி கீழே இருந்து மேலே நம்ம கால்குலேட் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு ஈஸியா அந்த டிராயிங்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நவ் இப்போ டூ யூ நோ செக்ஷன் பாத்தீங்கன்னா drawings made during the year ₹20,000 can also be found out by preparing the capital accounts. ஓகே, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு டிராயிங்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த டிராயிங்ஸை நம்ம P&L ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் 31st March 2018 சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டு எழுதிருக்கோம். இது வந்து P&L ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் இல்லாம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட அந்த டிராயிங்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்லியிருக்காங்களா? லெட்ஸ் see. We all know capital account is a ledger account. So ledger account format போடுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் April 1 பை பேலன்ஸ் brought down 2,50,000. இது எங்க இருக்குன்னா கொஸ்டின்லேயே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 2,50,000. அதை வந்து இங்க எழுதிரும். நெக்ஸ்ட் பை கேஷ் 30,000. வாட் இஸ் திஸ் இஸ் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? எஸ், 30,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் தி இயர் ₹30,000. ஸோ அதையும் வந்து கிரெடிட் செக்ஷன்ல போடுங்க. நவ் டெபிட் சைடு வந்தீங்கன்னா டிராயிங்ஸ் மே டியூரிங் தி இயர் வந்து 20,000 கொடுக்கலையா? பட் ஸ்டில் நம்மளே டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். டிராயிங்ஸோட என்ட்ரி மட்டும் அங்கே எழுதி அமௌண்ட் இப்போ போட வேணாம். பட் வி ஆல் நோ தி க்ளோசிங் கேபிட்டல். வி ஆல் நோ தி க்ளோசிங் கேபிட்டல், ரைட்? க்ளோசிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 2,75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2,75,000 1 minute 2,75,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல் செக்ஷன்ல வந்து போட்டீங்கன்னா now you will get the balancing figure. இப்போ அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் ஆன்சர், தட் இஸ் ₹20,000. சி ஸ்டில் உங்களுக்கு புரியல, நான் ரொம்ப மெதுவா சொல்லித்தரேன். சி கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட் என்னது? லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் படி நம்ம எழுதிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். ஏன்? கேபிட்டலோட நேச்சரே கிரெடிட் பேலன்ஸ் தான். நவ் பை பேலன்ஸ் brought down 2,50,000 கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் எங்க வரும்? அசட் சைடு, அதாவது லியபிலிட்டி ஆட் பண்ற செக்ஷன் சைடு தான் வந்து அடிஷனல் கேபிட்டல் வரும். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 30,000 அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெபிட் சைடு டிராயிங்ஸ், ஏன்னா இந்த டிராயிங்ஸ் வந்து நம்மளோட கேபிட்டல ரெடியூஸ் பண்ண போகுது. ஸோ டெபிட் சைட் டூ டிராயிங்ஸ் இருக்கும். டிராயிங்ஸ் தெரியுமா? தெரியாது. ஜஸ்ட் லீவ் த ஸ்பேஸ். நவ் க்ளோசிங் கேபிட்டல் தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் டூ பேலன்ஸ் கட்டிட்டு 2,75,000 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எழுதிடு. இப்போ பேலன்சிங் ஃபிகர் என்னவோ அதுதான் ஆன்சர். அது எவ்வளோ? 20,000 போட்டாச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிச்சு. இப்படியே வந்து நம்ம டிராயிங்ஸை கண்டுபிடிக்கலாம். நவ் Now, let's move into the statement of affairs. Statement of affairs என்னன்னு சொல்லி first பார்ப்போம். A statement of affairs is a statement showing the balance of the assets and liabilities on a particular date. So this is almost more like a balance sheet, but it is not a balance sheet. Okay, wow. See, the balance of the assets are shown on the right side. The balance of the assets are shown on the right side, and the balance of the liabilities are shown on the left side. The balance of the liabilities are shown on the left side. It is prepared from the incomplete records to find out the capital of the business unit on a particular day. அதாவது இன்னைக்கு டே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு January 15 தான். இன்னைக்கு January 15 படி அந்த பிசினஸோட கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க,
இவ்வளவு நேரம் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தாங்க. இப்ப அது கொடுக்காம அதுக்கான என்ட்ரிஸ் கொடுத்து உங்களே ஃபைண்ட் பண்ண சொன்னா வாட் யூ நீட் டு டு யூ நீட் டு ஃபைண்ட் தி க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வித் யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு அது மூலமா கேபிட்டல் கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், ஈஸி. நெக்ஸ்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிசினஸ் யூனிட் ஆன் அ பர்டிகுலர் டேட். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். நெக்ஸ்ட், this statement resembles the balance sheet. The difference between the total of the assets and the total of the liabilities is taken as the capital. So assets and liabilities குள்ள இருக்கிற differences தான் நம்ம capital கண்டுபிடிக்கும். So இங்க வந்து capital is a balancing figure. Okay. Next, the formula என்னது? Capital is equal to asset minus liabilities. Capital is equal to asset minus liabilities. So we all know asset will be greater than liabilities. Therefore, the difference will be the capital. Next, although the statement of affairs is listed of assets and liabilities, it is not called the balance sheet. Balance sheet mari irukum, but it is not the balance sheet because the values of all the assets and liabilities shown in the statement of affairs are not fully based on the ledger. So என்னன்னா இது எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா சயின்டிபிக் ரெக்கார்ட்ஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்ஸே கிடையாது. இட் இஸ் an incomplete record. So it is not a balance sheet. Some items are taken from the accounts, maintain some items from the relevant documents, and some balances are mere estimate based on the memory. We all studied what is incomplete record and அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Now let's move into the format of statement of affairs. ஒண்ணுமே இல்லை, it's just like the balance sheet. Balance sheet ஓட ஃபார்மேட் என்ன? liabilities வந்து லெஃப்ட் சைடுல வரும், assets வந்து ரைட் சைடுல வரும். அதே மாதிரி in the books of என்ன கம்பெனி நேமோ இல்ல யாரோட புக் நீங்க போறீங்களோ in the book of, now statement of affairs as on date இங்க வந்து எழுதணும். Now liabilities on the left side, assets on the right side. Liabilities, liabilities, we all know sundry creditors comes under the liabilities. Bills payable, which you need to pay, it is a loan, it is comes under liability. Now outstanding expense is a liability. Bank overdraft is a liability. Capital, of course, it's a liability. Now here the capital will be the balancing figure. Here the capital will be the balancing figure. Now asset side, cash in hand is an asset. Cash at bank also is an asset. Now sundry debtors, the person who need to pay us is a debtors and they are assets of the business. Now bills receivable, so bills receivable உங்களுக்கு வந்து பே பண்ணணும். For example, bills receivable னா you will have a bill. அந்த பில்லை வந்து மெச்சூரிட்டி டேட் ஆகும்போது அந்த டேட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்சன் காசு கொடுக்கணும். அண்ட் அந்த பில்ஸ் ரிசீவபிள் இஸ் கால்ட் asset of the business. So bills receivable will be in the assets of the business. Stock in trade. So stock in trade is nothing other than நம்ம இன்வென்ட்ரியில இருக்கிற ஸ்டாக். ஸோ அது என்னது? அசெட். நவ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், முன்னாடியே அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற எக்ஸ்பென்ஸ் முன்னாடி பே பண்ண ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அது என்ன? நம்மளோட அசெட். நவ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் we all know land and building, plant and machinery, are the fixed assets. அதுவும் அசெட்ஸ் காலம்ல வரும். இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் ஈஸி ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட்ஸ் an easy format. Now illustration 6 ல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? Come on ladies and gentlemen, please read out loudly. Following are the balance of Shanti as on 31st December 2018. Particularly வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Bills receivable. We all know bills receivable is an asset. And bills payable is an liability. Machinery, fixed asset, it is comes under asset. Furniture, fixed asset, it comes under asset. Next, sundry creditors, it's a liability. How? Sundry creditors comes under loan is a liability. Now stock is an asset. Debtors is an asset. Now cash comes under the asset. It's so easy. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Prepare a statement of affairs as on the date 31st December 2018 and calculate the capital as at the date. So capital வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கு என்ன கேபிட்டல் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? Capital is equal to asset minus liability. Now ஃபார்மேட் எழுதுவோமா? in the books of யாரு? சாந்தி. Statement of affairs as on 31st December 2018 வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Now format, liabilities on the left side, assets on the right side. Liabilities என்னெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்? Liabilities are sundry creditors, bills payable. ரெண்டு liabilities தான் இருக்கு. So sundry creditors, bills payable எழுதிடு. Assets என்னது? Bills receivable, machinery, furniture, stock, debtors and cash. எல்லாமே இங்க எழுதி. Cash 4,000, stock 45,000, debtors 70,000, bills receivable 6,000, machinery 60,000, furniture 10,000 எழுதியாச்சு. Now just find the balancing figure. Total எவ்வளோ? 1,95,000 வந்துருச்சு. இந்த சைட் டோட்டல் இப்போ எவ்வளோ இருக்கு? பேலன்சிங் ஃபிகர் இல்லாமனா 25,000 plus 4,000, 29,000. So 1,95,000 minus 29,000, you will get 1,66,000 and that is your capital. Now that will be the balance figure and that will be your answer. That's easy. Come on. Now let's see what is the difference between the statement of affairs and the balance sheet. Now let's see what is difference between the statement of affairs and balance sheet. So as I already told you,
before studying the difference between or distinguish between, you need to be comfortable with the subheadings. What are the subheadings here? Objective of statement of affairs and balance sheet we are going to study. Next, accounting system. Next, basis of preparation. Next, reliability. Okay, missing item. So என்னெல்லாம் subheading? Objective, accounting system, basis of preparation, reliability and missing item. Come on, repeat with me again. Objective, accounting system, basis of preparation, reliability and the missing items. Now, statement of affairs or objective, and we all know இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? Capital as on that date incomplete records வச்சு போட்ட அக்கௌண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக statement of affairs கண்டுபிடிக்கணும். சரி. Statement of affairs is generally prepared to find out the capital of the business. Okay. Balance sheet வந்து எதுக்கு கண்டுபிடிக்கும்? Balance sheet is prepared to ascertain the financial position of the business. அன்னைக்கு தேதிக்கு அந்த பிசினஸோட ஃபினான்சியல் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். ஆனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கேபிட்டல், அன்னைக்கு தேதிக்கு அந்த பிசினஸோட கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் சிஸ்டம். we all know that incomplete recordsக்கு single entry system, ஆனா பேலன்ஸ் ஷீட்டுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம். so statement of affairs is prepared when double entry system is not strictly followed. ஆனா balance sheet is prepared when the accounts are maintained under the double entry system. Basis of preparation, it is not fully based on the ledger balance. We all know that. Okay, whenever possible ledger balance are taken. எதுக்குலாம்? Cash account, personal of the creditors account. Next, some items are taken from the some sources, documents, and some items are taken from mere estimates. mere estimates ஆனா இங்க அப்படி கிடையாது. It's prepared exclusively on the basis of the ledger balance. It's prepared exclusively on the basis of the ledger balance and it is traceable. ஆனா statement of affairs trace பண்ண முடியாது. Next, reliability. It is not reliable as it is based on the income rate. ஆனா இங்க அப்படி கிடையாது. It is reliable. It is reliable as it's prepared under the double entry system and it is prepared under the scientific way of accounting principles. Now, missing items இங்க என்னெல்லாம் மிஸ் ஆகும்? It is difficult to trace because the items may be omitted and as complete records are not maintained. Complete records இங்க maintain பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க, since both the aspects of the transactions are dully recorded, items omitted can be traced easily. இங்க வந்து நம்ம debit and credit வந்து follow பண்றதுனால missing ஆன item ஈஸியா ட்ரேஸ் பண்ணலாம். ஆனா இந்த சைடு statement of affairsல no, we cannot. So now let's move into the illustration 7. Illustration 7 என்ன சொல்றாங்களா? First, on the 1st April 2017, Ganesh started his business with a capital of rupees 75,000. He did not maintain the proper book of accounts. Following the particulars are available from his book as on 31st March 2018. See, particulars இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்றத क्वेश्चनோட லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். During the year he withdrawலாம் என்னது? பர்சனல் யூஸ்க்கு வித்ரா பண்றது எல்லாமே drawings 15,000 for his personal use. It is a drawings. Okay, 15,000 வந்து drawings. He introduced a further capital, it is an additional capital of rupees 20,000 during the year. Calculate his profit or loss. We all know how to find the profit or loss. Adjusted closing capital கண்டுபிடிக்கணும், மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணா என்ன வரும்? P&L கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க கொஸ்டின் நல்லா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல. நவ் என்ன சார் பண்றது? இட்ஸ் ஈஸி. we all know for finding the capital we need to open statement of affairs account. so statement of affairs account ஓபன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். so என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? let's see. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் கொடுத்திருக்காங்க. கேஷ் என்னது? அசெட். stock of goods which is available in inventory, it is an asset of the business. bills receivable is an asset. Furniture is a fixed asset. Now land and building is also a fixed asset. Debtors is a fixed. Debtors is an asset, not a fixed asset. Debtors is an asset. Creditors comes under the liability because we need to pay to that person because creditors comes under the liability. Cash at bank is a asset. Bills payable is comes under liability. Okay. So now another two more entry. Drawings comes under where? Drawings எங்க வரும்? அதே மாதிரி அடிஷனல் கேபிட்டல். இது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வராது. இது ரெண்டுமே P&L கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கீப் இட் மைண்ட். இது ரெண்டுமே P&L கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ now statement of affairs. See, now statement of affairs வந்து கண்டுபிடிக்கணும்னா what are the format? Liability on the left side and assets on the right side. Liability on the left side and assets on the right side. Now what are the liability? As we saw, creditors comes under liability and bills payable comes under liability. So creditors 9,000, bills payable 6,000. And what are the assets?
we all saw cash is an asset, stock of goods is an asset, bills receivable is an asset, and furniture is an asset, land and building is an asset. So அது எல்லாமே வந்து asset side ல போட்டோம்னா we will get the total balance of 1,03,000. இந்த 1,03,000, இந்த 1,03,000 இந்த பேலன்ஸோட இந்த ரெண்டு பேலன்ஸ் இருக்குல்ல 9,000 6,000 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா you will get 88,000, and that is the balancing figure, and the balancing figure will be the capital, and balancing figure will be the capital. Now இப்போ உன் கையில கேபிட்டல் இருக்கு, உன் கையில கேபிட்டல் இருக்கு. இந்த கேபிட்டல் என்ன கேபிட்டல்? இந்த கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். பிகாஸ் இந்த கேபிட்டலோட டேட் வந்து 31st March 2018. 31st March வந்து க்ளோசிங் டே ஆஃப் தி பிசினஸ். அப்போ ஏன்னா 31st March இஸ் ஃபினான்ஷியல் இயர் கடைசி நாள், and that will be the closing balance. So the capital is closing capital. Now you have the closing capital. இப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈஸி. க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ணி அடிஷனல் கேபிட்டல்ல மைனஸ் பண்ணா you will get the adjusted closing capital. Adjusted closing capital opening capital minus panna you will get the P&L. Easy. See now இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். they gave us the opening capital எவ்வளோ 75,000 வந்து கொடுத்துட்டாங்க. கணேஷ் started his business with a capital of rupees 75,000. it is the ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, அண்ட் கொஸ்டின்லேயே டிராயிங்ஸ் கொடுத்துறாங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துறாங்க. இப்போ நம்மளோட டியூட்டி ரொம்ப ஈஸி. கமான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா just we all know to find out the P&L we need to find the adjusted closing capital, and we need to minus the adjusted closing capital with the opening capital. ஓகேவா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ 88,000. அதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணா 1,03,000 வந்துச்சு. அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் பண்ணோம்னா you will get 83,000. இப்போ இது என்னது? it is an adjusted closing capital. adjusted closing capital ஓட ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டின்லயே கொடுத்துட்டா 75,000 மைனஸ் பண்ணா you will get profit made during the year 31 March 2018 was 8,000. 8,000 வந்து profits கண்டுபிடிச்சாச்சா? It's very easy sum. Now illustration 8. David does not keep proper book of accounts from the following details are given in his records. Okay. Illustration 8. David does not keep the proper book of accounts. So இது வந்து incomplete records. Following details are given from his records. அவனோட ரெக்கார்ட்ஸ்ல இருந்து சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டியூரிங் தி இயர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல். ஸோ இது வந்து அடிஷனல் கேபிட்டல்ல we will mark it in this color. Okay, so further capital வந்து additional capital. Now withdraw 2,500 per month 2,500 வந்து drawings made பண்ணிருக்காங்க. அப்போ into 12 just multiply it with 12 because ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 12 months இருக்கு. ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபாய் வித்ட்ரா பண்ணா just multiply it with 12. Now from the business for his personal use prepare the statement of profit or loss with the above information. So profit or loss வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. we all know to find out the profit and loss we need to find the adjusted closing capital ஓட opening capital minus பண்ணா you will get the P&L. இப்போ क्वेश्चनல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ ஈஸி. ஆனா இவங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா they gave the details for first April 2018 and 31st March 2019. We all know that it is the opening date. It is the opening date of financial year. And இது என்னது? closing date. அப்போ இதுக்கு கீழே வர இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே for finding the opening capital. And 31st March 2019 கீழே வரதெல்லாம் என்னது? to find the closing capital. Now you all know to find the capital you need to make the format of statement of affairs. So இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணணும். எதுக்கு? 1st April 2018 ஒன்று and 31st March 2019 ஒன்று நம்ம ஓபன் பண்ண போறோம். Now you all know cash என்னது? asset. Stock of goods inventoryல இருக்கிறது என்னது? Now it's also an asset. Sundry debtors is an asset. Sundry debtors is nothing but the total debtors. Okay, and sundry creditors comes under liability. Loan comes under liability. Okay, loan comes under liability. Now business premises. Think business premises na enna and adu edukkulla varum. Think you have 3 seconds. Think அது assets or liability. Think. Okay, see business premises na வேற எதுமே இல்ல, பிசினஸ்க்கு கீழ இருக்கிற அதோட buildings and offices. அது என்னது? That's an asset of the business. No, business premises is an asset of the business. Next, furniture fixed asset. Come on, furniture is a fixed asset. Now
just make the entries, my dear boys and girls. Okay, நம்ம இந்த entries போட ஆரம்பிச்சிடலாம். Now in the book of David's calculation of opening capital. Now இது வந்து calculation of opening capital. Calculation of opening capital கண்டுபிடிக்கிறதுக்கு statement of affairs account open பண்றோம். Statement of affairs account as on 1st April 2018. Liabilities on the left side, assets on the right side. Now liabilities என்ன நம்ம பார்த்தோம், sundry creditors, loan. Assets என்ன cash, stock of goods, sundry. அப்படியே just make the entry. இப்போ entry post பண்ணியாச்சு. Now you need to find the balancing figure. It's easy. First assets ஓட total கண்டுபிடி. Assets ஓட total இருந்து sundry creditors and loan ஓட total minus பண்ண, you will get the balancing figure, and that will be the 4 lakh, and it is the opening capital. It is the opening capital. Okay, now you find the opening capital. இப்போ closing capital கண்டுபிடிக்கணும். closing capital எப்படி, இதே மாதிரி இன்னொரு ஒரு statement of affairs, calculation of closing capital. Statement of affairs as on 31st March 2019. இது ஏன் 2019? It is a closing capital. Now liabilities and assets, same. We all know sundry creditors comes under liabilities, cash comes under liabilities, and cash, stock of goods, sundry debtors, business premises, and furniture comes under the assets. Now just total the entry minus the entry with the liabilities. Now you will get the balancing entry, and that will be the capital, and this capital called as the closing capital. Closing capital. Okay, now you know the closing capital, you have the opening capital. Now என்ன பண்ணணும், you just need to find the P&L. It's very easy. Now you need to find the adjusted closing capital and minus the opening capital. You will get the P&L. You will get the P&L. Easy. Come on, now இப்போ என்ன பண்ணணும், closing capital நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். closing capital ஓட entry போட்டா 4,42,000. again now we need to add the drawings minus the additional capital. Add the drawings பண்ணா 30,000, you will get 4,72,000. now with the total you need to minus the additional capital, and you will get 4,27,000. and in the 4,27,000 now adjusted closing capital. adjusted closing capital ஓட என்ன பண்ணணும், opening capital minus பண்ணணும். now adjusted closing capital 4,27,000 minus the opening capital. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 4 lakh கண்டுபிடிச்சோமா, அதை இங்கே போடு. 4 lakh வந்து 4,20,000 minus பண்ணா you will get profit. You will get profit made during the year 31st March 2019, 27,000. அவ்வளவுதான். ஈஸி சம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்னைக்கு ஓப்பன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் April 2018 ஓப்பன் பண்ணணும். அண்ட் அந்த கொடுத்துருக்க டீடைல்ஸ் வச்சு we will find the capital of opening. Now closing capital எப்படி கண்டுபிடிக்கணும், closing capital same statement of affairs as on 31st March 2019, end of the financial year ஓப்பன் பண்ணோம்னா there will be liabilities and assets. அதே entries வச்சு you need to find the capital, closing capital. இப்போ closing capital கண்டுபிடிச்சாச்சு, opening capital கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க டீடைல்ஸ் வச்சு you need to find the P&L. கொஸ்டின்ல ஆல்ரெடி உங்களுக்கு டிராயிங்ஸும் கொடுத்துட்டாங்க and additional capital கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க டிராயிங்ஸ்ல வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம்னா 2,500 per month. அப்போ just multiply it with 12, you will get 30,000. இப்போ statement of profit and loss as on 31st March 2019 account open பண்ணி you need to put the format. as per the format you know closing capital first வரும், and add the drawings with the total. you need to minus the adjusted capital, and அந்த total adjusted closing capital. adjusted closing capital ஓட opening capital minus பண்ணா you will get the P&L. அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. closing capital 4,42,000, drawings வந்து 2,500 into 12 30,000, total 4,72,000 வந்துச்சா. இதோட additional capital எவ்வளோ, 45,000 minus பண்ணு 4,27,000. இந்த 4,27,000 opening capital minus பண்ணா you will get profit and loss. Okay, profit and loss. So profit and loss கண்டுபிடிச்சாச்சு, and that is your answer. முடிஞ்சிச்சு, சம் முடிஞ்சிச்சு, easy. Now illustration 9 என்ன கொடுத்திருக்காங்க, Ahmed does not keep the proper book of accounts. Find the profit or loss made by him for the year in 31st March 2018. So 2018 வந்து Ahmed வந்து it's an incomplete records தெளிவா சொல்லிட்டாங்க, and profit and loss வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. same sum they gave the to find the opening capital. they gave us the detail for 1st April 2017, and closing capital கண்டுபிடிக்கிறதுக்கு 31st March 2018 ஓட டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அடிஷனலா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we all know Ahmed has withdrawn 40,000 for the personal use. it is the drawing. personal use எடுத்தது எல்லாமே drawing for எவ்வளோ 40,000. now he introduced 16,000 as capital for expansion of his business. so additional capital வந்து 16,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கான். now a provision of 5% on debtors is to be made, and plant is to be depreciated at 10%. additional நம்மளுக்கு இங்க ரெண்டு என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா provision of 5% on debtors. debtorsல வந்து we need to get the provision 5%, and plans is to be depreciated by 10%. ரெண்டுமே பண்ண சொல்லிட்டாங்க. இது எங்க பண்ணணும்னா statement of affairsல பண்ணணும். closing capital and opening capital கண்டுபிடிக்கிறோம்னா அதோட statement of affairsல வரும். எங்க closing capital கண்டுபிடிக்கும் போது வரும். நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். கம் let's get into this. இப்போ first
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் என்ன, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆன் த டே இயர் என்ன 2017 இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017. இப்போ in the book of Ahmed, calculation of the opening capital, statement of affairs as on 31st March 2017. So as per the 31st March 2017, sorry, இது வந்து எரர் கைஸ். சி புக்ல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் வந்திருக்கு. சி நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 31st March 2017 இஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017. ஸோ யா, ஸோ வந்து இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017 கைஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017. நவ் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எதெல்லாம் அசெட்ஸ் எதெல்லாம் வந்து லியபிலிட்டிஸ் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் கிரெடிட், பேங்க் இங்க பாருங்க, பேங்க் பேலன்ஸ் கிரெடிட், பேங்க் பேலன்ஸ் டெபிட். வி ஆல் நோ பேங்க் பேலன்ஸ் இஸ் அன் அசெட். ஓகேவா, பேங்க் பேலன்ஸ் இஸ் அன் அசெட். அசெட்டோட நேச்சுரல் என்ட்ரி என்னது, அசெட்டோட நேச்சுரல் என்ட்ரி வந்து டெபிட் என்ட்ரி. அப்போ கிரெடிட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இது வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது அசெட் கிடையாது, இது வந்து லியாபிலிட்டி. பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ வந்து ஓப்பனிங்ல வந்து வி ஹேவ் தி பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருந்திருக்கு, 14,000 இருக்கு. அப்போ இது வந்து லியாபிலிட்டி, இது வந்து லியாபிலிட்டி. ஆனா இந்த 18,000 இருக்குல்ல, இந்த 18,000 வந்து டெபிட் பேலன்ஸ், இது வந்து அசெட், இது வந்து அசெட், இது வந்து கேஷ் அட் பேங்க். ஆனா இந்த 14,000 வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். நவ் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் வி ஆல் நோ இட் இஸ் அன் அசெட். ஓகேவா, இப்போ ஸ்டாக் வந்து இன்வென்ட்ரியில இருக்கிறது, இட் இஸ் அன் asset. Now debtors is an asset. Plant, fixed assets, come on, furniture is also an asset. And creditors comes under the liability. Creditors comes under the liability. Ippo. Now, so we all know statement of affairs as on 1st April 2017. 1st April 2017 படி என்னென்ன அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட். பேங்க் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் எங்க வரும், லியாபிலிட்டி சைடு வரும். லியாபிலிட்டி சைடுல பேங்க் ஓவர் டிராஃப்ட் 14,000, அவ்வளோ ஈஸி. கிரெடிட் ஆஃப் 60,000. அண்ட் கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டாஸ், பேங்க், ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து அசெட்ஸ் காலம்ல வந்து நம்ம போட போறோம். நவ் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது, இட்ஸ் வெரி ஈஸி. டோட்டல் வச்சு மைனஸ் பண்ணா யூ வில் கெட் தி பேலன்சிங் ஃபிகர், அண்ட் தட் வில் பி யோர் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். இது வந்து என்னது, ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். நவ் closing capital கண்டுபிடிக்கணும். சேம், ஓப்பன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on the closing date of the financial year. என்னது, 31st March 2018. ஓகே, இப்போ we all know see இங்க பாருங்க, கொஸ்டின்லயே தெளிவா கொடுத்துட்டாங்க. we all know see கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து இங்க கிடையாது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து க்ளோசிங்ல வந்து கிடையாது, அங்க வந்து அசெட் தான் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல பேங்க் பேலன்ஸ் தான் இருக்கு. இப்போ கேஷ் இன் பேங்க் பேலன்ஸ் வந்து 18,000 வந்து அசெட் சைட்ல நம்ம போடணும். அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் 1,500 அண்ட் ஸ்டாக் 16,000 வந்து க்ளோசிங் டேட். இப்போ டெட்டாஸ் 30,000 வந்து வந்துடும். நான் இப்போ டெட்டாஸ்ல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா, 5% வந்து ப்ரொவிஷன் ஆன் டெட்டாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டெட்டாஸ் எவ்வளோ இருக்கு, க்ளோசிங் டேட் படி வி ஹேவ் டெட்டாஸ் வந்து 30,000 இருக்கு. 30,000 டெட்டாஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். 5% வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ 30,000 into 5/100 கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி 1,500. 1,500 வந்துச்சுன்னா 28,500 will be the closing date டெட்டாஸ். இப்போ பிளான்ட் எவ்வளோ, 80,000. பிளான்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் பண்ண சொன்னாங்க, எவ்வளோ, 10%. 10% ஈஸி, 8,000. அதை மைனஸ் பண்ண, now you will get the 72,000. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் டெட்டாஸ் அண்ட் பிளான்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டல்ல போடணும்னா, ஒரு டெப்ரிசியேஷனோ ஒரு டவுட்ஃபுல் டெப்ஸோ வந்து அதோட க்ளோசிங் டேட்ல தான் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் டேட்ல அது இருக்காது, அது அந்த இயரோட நடுவில் நடந்திருக்கும். அண்ட் டெப்ரிசியேஷன் எண்ட் இயர்ல தான் நடக்கும், இயர் எண்ட்ல தான் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம போடும். ஓப்பனிங் கேபிட்டல் இது வராது. ஓகேவா, ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்ரெடி அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா க்ளோசிங் கேபிட்டல் அந்த இயரோட அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க அப்போதான் போடணும். ஓகே, ஸோ நவ் க்ளோசிங் கேபிட்டல் வந்து பேலன்ஸ் வந்து டோட்டல் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணா யூ வில் கெட் தி க்ளோசிங் கேபிட்டல். அண்ட் இங்க வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிடையாது. ஸோ லியாபிலிட்டி சைட்ல கிரெடிட்டாஸ் மட்டும் வரும் 72,000. அண்ட் யூ வில் கெட் தி க்ளோசிங் கேபிட்டல் rupees 1,04,000. Closing capital rupees 1,04,000 and it will be the closing capital. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. பிஎன்எல் கண்டுபிடிக்கணும், ஈஸி. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் தி ஓப்பனிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், closing capital, add the drawings, minus the additional, you will get the additional adjusted closing capital. ஓகேவா, ஸோ இப்போ ஃபார்மேட் ஆஃப் பிஎன்எல் போடுவோம். ஃபார்மேட் ஆஃப் பிஎன்எல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் அண்ட் 31st March 2018. Now closing capital எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1,04,000 கண்டுபிடிச்சோம். அதோட டிராயிங்ஸை ஆட் பண்ணு, அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் பண்ணி, you will get the adjusted closing capital எவ்வளோ, 1,28,000. இப்போ adjusted closing capital ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணு, அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணு, யூ வில் கெட்
profit of rupees 35,200. Now you have the answer. Now you will have the answer. Okay. So 35,200 கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் சம் முடிஞ்சிருச்சு. So guys, now let's move into the another illustration guys. Okay. இப்போ next illustration போறதுக்கு முன்னாடி let's see the what total debtors account ஓட ஃபார்மட் என்னன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். See ஃபார்மட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, total debtors account. Total debtors account is none other than a ledger account. இது வந்து ஒரு ledger account தான். இப்போ இந்த total debtors account வந்து எதுக்கு நம்ம ஓபன் பண்றோம்னா for the adjustments of total debtors. We all know the format of ledger account, debit credit, particulars amount. இப்போ total debtors account ஓட opening balance, we all know total debtors என்னது, total debtors வந்து asset ஓட natural balance வந்து என்னது, debit balance. அப்போ total debtors ஓட opening balance வந்து debit side தான் வரும். total debtors ஓட opening balance எங்க வரும், debit side தான் வரும். இப்போ ஃபார்மட்ஸ்ல வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா cash received. இதை ஏன் சார் கிரெடிட் சைட்ல போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டோட்டல் டெட்டாஸ் வந்து நம்மளோட கஸ்டமர், நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிருப்போம், அந்த சேல்ஸ் வந்து அவங்க கிரெடிட் சேல்ஸ்ல வாங்கியிருப்பாங்க கரெக்டா. அந்த கிரெடிட் சேல்ஸ்ல வாங்கினதுக்கு நம்மளுக்கு பே பண்ணல டோட்டல் டெட்டாஸ் வந்து. ஸோ அந்த டெட்டாஸ் வந்து நமக்கு பே பண்ணாங்கன்னா அந்த கேஷ் ரிசீவ்டு வந்து நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸோட மைனஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஏன்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அது அந்த கேஷ் ரிசீவ்டு வந்து வில் பி இன் தி கிரெடிட் சைட். அகைன் பேங்க் அக்கௌண்ட் செக்ஸ் ரிசீவ்டு, இது வந்து பேங்க்ல செக் மூலியமா பே பண்ணிருப்பாங்க. அகைன் இந்த பேங்க்ல வர அமௌண்ட் வந்து வி வில் மைனஸ் வித் தி ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அது வந்து கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு என்ன பண்ணும், நம்ம டோட்டல்ஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ அகைன் கிரெடிட் சைடு. சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம சேல்ஸ் பண்ணதை அந்த குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அகைன் தட் வில் மைனஸ் தி அமௌண்ட் இன் தி டோட்டல் டேட்டாஸ். ஸோ அதையும் வந்து கிரெடிட் சைட். பேட் டெப்ட்ஸ் என்ன, நம்மளோட டேட்டாஸ், நம்மளுக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க, காசு வர போறது இல்லை. அகைன் இட் வில் ரெடியூஸ் தி பேலன்ஸ். ஸோ அது வந்து கிரெடிட் சைட்ல போடுறோம். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் என்னன்னா, சேல்ஸ்ல வந்து நம்ம கிரெடிட் பண்ணிருப்போம், அவங்க வந்து செக் கொடுக்காம பில் மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த பில் மெச்சூரிட்டி ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு பே பண்றேன். ஸோ அந்த பில்லை வந்து மெச்சூரிட்டி டேட்ல காசு கொடுத்துருந்தாங்களா, அதான் பில்ஸ் ரிசீவ்டு. ஸோ அது என்ன ஆகும், டெட்டாஸோட பேலன்ஸ் வந்து மைனஸ் பண்ணும். அகைன் கிரெடிட் சைட். நவ் பேலன்ஸ் கேரிட் ஆன் இஸ் க்ளோசிங், இது வந்து பேலன்சிங் ஃபிகர். நவ் சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சேல்ஸ்னா அகைன் நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம், அதோட காஸ்ட்டும் அண்ட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்காதவங்க நம்மளோட டெட்டாஸ், அண்ட் அது வந்து ஆட் பண்ணும். So it comes under the debit side. Bank accounts check dishonored. See, இங்க வந்து செக் பே பண்ணிருக்காங்களா, செக்ல வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இந்த செக்கை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்போ வந்து சி இது வந்து கிரெடிட் சைடு, இது வந்து டெபிட் சைடு. இங்க வந்து செக் வந்திருக்கு. இந்த செக்கை நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ பேங்க்ல போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது பேங்க் என்ன சொல்றோம், இல்ல இந்த செக்ல வந்து இந்த செக் கொடுத்தவங்க அக்கௌண்ட் வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை டிஸ்ஹானர் பண்ணிட்டான். அப்போ ஆல்ரெடி கிரெடிட் சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ அதை நியூட்ரல் ஆக்கணும்ல. ஸோ அதனால செக் டிஸ்ஹானர்டு டெபிட் சைட்ல போடுறோம். செக் டிஸ்ஹானரோட வேல்யூ என்னவோ அதை டெபிட் சைட்ல போடுறோம். ஆனா இந்த டெபிட் சைட்ல போடுற வேல்யூக்கும் கிரெடிட் சைட் போடுற வேல்யூக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் மட்டும் டெட்டாஸ் கிடையாது, நம்ம 10 பேருக்கு கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருப்போம், அந்த 10ல 2 பேரோட செக் வந்து டிஸ்ஹான் ஆயிருக்கலாம். ஸோ அந்த 2 பேரோட செக்கை நியூட்ரல் பண்றதுக்காக தான் நம்ம டெபிட் சைட்ல டூ பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸ்ஹானட் வந்து ஓப்பன் பண்றோம். அதனால ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் வந்து நம்மளோட டெபிட் சைட்ல இருக்கும். ரொம்ப குழப்பிக்க வேணாம், நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப தெளிவா புரியும். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது டெபிட் சைட்ல வருதுன்னு. இது வந்து நியூட்ரல் பண்றதுக்காக வருது. நவ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். அகைன் பில்ஸ் ரிசீவ்ட் ஆயிருக்கா, அதுல டிஸ்ஹானர்ட் ஆன பில்ஸ் வந்து நியூட்ரல் பண்றதுக்கு நம்ம டெபிட் சைட்ல போறோம். சோ டூ பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் டிஸ்ஹானர்ட். சோ எல்லாமே ஃபார்மட் ஈஸி ஃபார்மட், ரைட். சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாவே புரியும். ஓகே, டோன்ட் வரி. நவ் illustration 10. Find out the credit sales from the following information. So following information வச்சு credit sales கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. So credit sales எந்த ஃபார்மட் கீழ வரும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கீழ வரும். Now see என்ன கொடுத்திருக்காங்க, debtors as on 1st January 2018. இது என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ். இது வந்து என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வரும், டோட்டல் டெட்டாஸ் வந்து நம்மளோட அசெட்டோட நேச்சுரல் என்ட்ரி டெபிட் சைட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வில் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைட். நவ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி டெட்டாஸ். இந்த கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி டெட்டாஸ் வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் தானே பண்ணுவோம்.
அப்போ மைனஸ் பண்ற என்ட்ரிலாம் எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடுல வரும். கேஷ் ரிசீவ்ட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் அலவுட், we all know discount allowed comes under the credit side because இந்த discount allowed ஓட amount வந்து opening balance ஓட மைனஸ் பண்ணுவோம். Now sales return we all know that இந்த sales return ஓட value again opening balance ஓட மைனஸ் ஆகும். So it comes under the credit side. Debtors as on 31st December 2018. இது வந்து என்னது? closing. இது வந்து என்னது? closing debtors account. இது வந்து என்னது? closing debtors balance. ஓகே, இதுக்கு இது வந்து என்ன சைடு வரும்? க்ளோசிங் டேட்டாஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட். இப்போ ஃபார்மேட் போடு. டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் அமௌண்ட் போட்டாச்சா? நவ் ஓப்பனிங் பேலன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓப்பனிங் பேலன்ஸ் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைடு. போட்டாச்சா? எவ்வளோ? 40,000. இப்போ கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கேஷ் ரிசீவ்ட் கம்ஸ் அண்டர் தி கிரெடிட் சைடு பிகாஸ் இட் வில் மைனஸ் ஃப்ரம் தி opening balance. Now discount allowed எவ்வளோ? 5,000 போட்டாச்சு credit side. Sales return credit side 2,000 போட்டாச்சு. We all know that the closing balance எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 60,000 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 60,000 இங்கே போட்டாச்சு. இப்போ we will have the difference, right? We will have the difference. இந்த சைடு எல்லாமே நம்ம பிளஸ் பண்ணி பார்த்தோம்னா you will have 1,67,000. ஆனா இங்க வெறும் 40,000 தான் இருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ பேலன்ஸ் 1,27,000 மிஸ்ஸிங். அதுல இதுதான் கிரெடிட் சேல்ஸ். என்னது? இதுதான் கிரெடிட் சேல்ஸ். நம்ம டூ யூ நோல வந்து டிராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் தெரியுமா? பேலன்சிங் ஃபிகர் வச்சு. சரி நான் காமிக்கிறேன், வெயிட். இந்த டூ யூ நோல வந்து பார்த்தோமா, அந்த டிராயிங்ஸ் வந்து பேலன்சிங் ஃபிகர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த சம்முமே. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த சம்முமே. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த சம்மே உங்ககிட்ட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 60,000 இருக்கு. கேஷ் ரிசீவ்டு கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் அலோட் கொடுத்துட்டாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ கிரெடிட் சைடு வர வேலை எல்லா என்ட்ரியுமே கொடுத்துட்டாங்க. ஆனா டெபிட் சைடு ஒரு என்ட்ரி மட்டும் மிஸ்ஸிங், கிரெடிட் சேல்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுதா? ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் என்னவோ அதுதான் உங்களோட ஆன்சர். தட் வில் பி தி டூ சேல்ஸ் அக்கௌண்ட் விச் இஸ் சோல்ட் பை தி கிரெடிட், விச் இஸ் சோல்ட் பை தி கிரெடிட். 1,27,000 ஆன்சர் கண்டுபிடிச்சது ஈஸி. ஜஸ்ட் ஒரு டைம் திருப்பி பாருங்க, இந்த சம் ஈஸியா புரியும். Now illustration 11. From the following details, find out the total sales made during the year. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Debtors as on 1st April 2018. We all know that it is the opening balance. We all know that it is the opening balance. Opening balance எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். Because assets ஓட natural entry debit entry. Now cash received from the debtors. We all know cash received comes under credit. Return inward is none other than sales return. Return inward என்னதுன்னா sales return. ஓகேவா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு குழப்பறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ரிட்டர்ன் இன்வர்ட் தான் சேல்ஸ் ரிட்டர்ன். ரிட்டர்ன் இன்வர்ட்னா என்னது? உள்ள வர ரிட்டர்ன்ஸ். உள்ள வர ரிட்டர்ன்ஸ் என்ன? நம்ம சேல் பண்ணதான் உள்ள வரும். கரெக்டா? ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட் இஸ் none other than சேல்ஸ் ரிட்டர்ன். நவ் டெட்டாஸ் ஆன் 31st March 2019. இது வந்து என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். இது வந்து என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ். நவ் கேஷ் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வருமா? கேஷ் சேல்ஸ் வருமா? வராது. ஏன் வராதுன்னா we all know debtorsனா யாரு? நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிருப்போம், ஆர் ஏதாவது கொடுத்துருப்போம், அந்த அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு இருக்கவங்க நம்மளோட டெட்டாஸ். கரெக்டா? கேஷ் சேல்ஸ்ல அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி டெட்டாஸ்ல வருவாங்க? ஸோ இது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் கீழே வராது. ஆனா ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின்ல வந்து உங்களைய டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுங்க. டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் plus credit sales. Cash sales plus credit sales. Total sales is equal to cash sales plus credit sales. இப்போ கொஸ்டின் நல்லா பாருங்களேன். டெட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டான், கேஷ் ரிசீவ்டு கொடுத்துட்டான், ரிட்டர்ன் இன்வர்டும் கொடுத்துட்டான், அதாவது சேல்ஸ் ரிட்டர்னும் கொடுத்துட்டான், பேட் டெப்ஸுமே கொடுத்துட்டான். பேட் டெப்ஸ் வந்து என்ன பண்ணணும்? பேட் டெப்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். பேட் டெப்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும். ஏன்னா இது பேட் டெப்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் சைடு வரும். டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். அப்போ கிரெடிட் சேல்ஸே கொடுக்கல. அப்போ உங்களோட மோட்டிவ் என்ன? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ we all know கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? பேலன்ஸ் ஃபிகர் will be the கிரெடிட் சேல்ஸ். ஸோ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். டெபிட் அண்ட் கிரெடிட் பர்டிகுலர் அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ டெபிட் சைடு என்னெல்லாம் என்ட்ரி வரும்? பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து வரும். எவ்வளோ? 50,000 போட்டு. கிரெடிட் சைடு என்னெல்லாம் வரும்? கேஷ் ரிசீவ்டு வரும், ரிட்டர்ன் இன்வர்ட் வரும், பேட் டெப்ஸ் வரும், அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் விச் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ். 70,000 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ பேலன்சிங் ஃபிகர் ஈஸி. 1,90,000 கேஷ் சேல்ஸ் வருமா? வராது. ஏன்னா அது டெட்டாஸ் அக்கௌண்ட் கீழே வராது. நவ் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ். இப்போ 1,40,000 ஆல்ரெடி இருக்கு, 1,90,000 இருக்கு. இது ரெண்டுமே பிளஸ் பண்ணா you will get the total sales. ஒரு நிமிஷம். You will get the total sales. Total sales is equal to cash sales plus credit sales. So 1,40,000 plus 1,90,000, you will get 3,30,000. That is your answer.
ஸோ வெரி வெரி ஈஸி சம். புரியலையா? அகைன் ரிவைண்ட் பண்ணி இந்த வீடியோ பாரு. ஓகேவா? நவ் லெட்ஸ் மூவ் டு தி bills receivable account. Bills receivable account. Okay, see guys, bills receivable account ன்றது வந்து which we prepare before preparing the total debtors account. Total debtors account prepare பண்றதுக்கு முன்னாடி prepare பண்ற அக்கௌண்ட் தான் bills receivable account. ஓகேவா? we all know bills receivable is an asset. ஓகேவா? and இந்த அக்கௌண்ட் வந்து ledger account. now format of bills receivable account படி பார்த்தோம்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து என்னது? அசெட். அசெட்டோட நேச்சுரல் என்ட்ரி என்னது? டெபிட் என்ட்ரி. ஸோ the opening balance will come under the debit side. To balance brought down, opening balance வந்து நம்ம போடுற ஃபார்மேட் படி. நெக்ஸ்ட் to sundry debtors, bills receivable received. Bills receivable received. See, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து எப்போ போடுவோம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி போடுவோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வருமா, கிரெடிட் சைடு வருமா? டெபிட் சைடு வருமா, கிரெடிட் சைடு வருமா? we all know bills received ஆனது வந்து reduce the debtors balance. கரெக்டா? அப்போ அது கிரெடிட் சைடு தான் நம்ம போடுவோம். சி காமிக்கிறேன். come on, let's see. உங்களுக்கு இன்னும் இதுல கம்ஃபர்டபுள் ஆயிக்க மாட்டீங்க, நான் வந்து காமிக்கிற ஃபார்மேட்டை நீங்க திருப்பி பாருங்க. 1 minute. சி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வந்து என்ன போட்டிருக்கோம்? பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு. ஏன் கிரெடிட் சைட் போட்டிருக்கோம்? பில்ஸ் ரிசீவ் ஆனது டோட்டல் டேட்டாஸோட பேலன்ஸை குறைச்சிரும். ஏன்னா அவங்க டேட்டாஸா இருக்க மாட்டாங்க நம்ம கிட்ட, ஏன்னா அவங்க காசு பே பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஸோ கிரெடிட் சைட் போறோம். அப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவோம். அப்போ அங்க அது வந்து டெபிட் சைடு வரும். அங்க வந்து அது இந்த என்ட்ரி, இந்த ஒரு நிமிஷம் லேசர் பண்ணி காமிக்கிறேன். இந்த என்ட்ரி இருக்கிற பை பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு இருக்குல்ல, இந்த என்ட்ரி வந்து கிரெடிட் டெபிட் சைடு வரும். டெபிட் சைடு வரும். எங்க? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வரும். அதனால தான் அந்த ஃபார்மேட்ல வந்து டெபிட் சைடு இருக்கு. ஓகே, சி நவ் கிரெடிட் சைடு வந்து பார்த்தோம்னா பை கேஷ் ஆர் பேங்க் பில்ஸ் ரிசீவபிள் ஹார்னர்ட். பில்ஸ் ரிசீவபிள் ஹார்னர்ட். ஹார்னர்ட் ஆன பில்ஸ் வந்து என்ன பண்ணும்? நம்மளோட பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை கம்மி பண்ணும். ஸோ இட் வில் பி இன் கிரெடிட் சைட். அதனால அது கிரெடிட் சைட் இருக்கு. நவ் பை சண்டரி டேட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹார்னர்ட். டிஸ்ஹார்னர்ட் ஆன பில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். அப்போ இங்கே அது கிரெடிட் சைடு. அதனால ஃபார்மேட் கிரெடிட் சைடுல இருக்கு. நவ் the closing balance. So asset opening balance debit side இருந்தா closing balance credit side தான் இருக்கும். So by balance carried on closing balance is easy format. One time உட்காந்து திங்க் பண்ணி ஜஸ்ட் அந்த புக்ல என்ன இருக்கோ பாருங்க, உங்களுக்கு நல்லாவே அது புரியும். Now let's move to illustration 12. Okay, so illustration 12 வந்து என்ன சொல்றாங்கன்னா, 1 minute. illustration 12 வந்து என்ன சொல்றாங்கன்னா, from the following particulars prepare the bills receivable account and compute the bills received from the debtors. so வந்து bills receivable account total debtors account வந்து prepare பண்ண சொல்றாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? opening bills receivable 20,000, closing bills receivable 30,000, cash received for bills receivable, cash received for bills receivable, which means bills received என்ன சைடு வரும்? டெபிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஆயிடும். நவ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹார்னர்ட் கிரெடிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹார்னர்ட் கிரெடிட் சைடு. வி ஆல் சோ அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் போறதுக்கு முன்னாடி we all know opening balance asset-ஓட natural entry debit side தான். So opening balance will come under debit. Next closing balance, of course it will be in credit. Cash received for bills receivable, cash received for bills receivable வந்து total debtors accountல credit side. அப்ப இங்க என்ன? debit side. இங்க debit side. and bills dishonored credit side. bills dishonored credit side. okay, இப்போ see now இது வந்து ஆன்சரோட செக் பண்ணி பார்ப்போம். see now open bills receivable account நம்ம டெபிட் சொன்னோமா, so opening balance debit side போறாச்சா 20,000. closing receivable வந்து credit side தானே, so now closing by balance carried on 30,000 போட்டாச்சா. next cash received for bills receivable cash account எவ்வளோ? 60,000 credit side போட்டோமா. இங்க இருக்கு பாருங்க, லேசர் இருக்கு. லேசர் என்னோட லேசரை பாயிண்ட் பண்ணுங்க. லேசர் இங்க இருக்கா? இப்போ இங்க வருது பாருங்க. so cash account எவ்வளோ? 60,000 credit side போட்டாச்சா. next bills receivable dishonored எவ்வளோ? credit side 5,000. by debtors account தான் நம்மளோட என்ட்ரி. ஏன் by debtors account? total debtors accountல it will be carried to the debit side. so by debtors account 5,000. இப்போ பேலன்சிங் ஃபிகர் என்னது? பேலன்சிங் ஃபிகர் இஸ் வாட் பில்ஸ் ரிசீவ்ட், ஆக்சுவல் பில்ஸ் ரிசீவ்ட் which will carry forward to credit side of the total debtors account. so to debtors account balancing figure எவ்வளோ? 75,000 கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் டேலி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் finished. ஓகேவா? அகெயின் பில்ஸ் ரிசீவபிளோட ஃபார்மட் படி ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு போட்டோம். பேலன்ஸ் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அதை கிரெடிட் சைடு போஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் கிரெடிட் சைடு ஆஃப் தி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அது 2 debtors account 75,000. சிம்பிள். Now let's move into illustration 13. illustration 13 என்ன சொல்றாங்க? from the following particulars calculate the total sales. calculate the total sales. we all know what is total sales. credit sales plus cash sales. credit sales plus cash sales. என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க? debtors on 1st April 2017. debtors on 1st April 2017 is the opening balance of total debtors account. next ஒரு நிமிஷம்,
See, laser point பாருங்க. Debtors on 1st April 2017, 1,50,000 is the opening balance of debtors account. Bills receivable 1st April 2017, we know it is opening balance of bills receivable account. Cash received from debtors, cash received from debtors, எங்க வரும்? Creditor, debtor. Credit side எங்க வரும்? Total debtors account வரும். Cash received for bills receivable, again credit side on bills receivable account. Bills receivable dishonored, bills receivable dishonored, எங்க இது ரெண்டு இடத்துல வரும். இது எங்க வரும்? ரெண்டு இடத்துல வரும். எங்க வரும்? ஃபர்ஸ்ட் bills receivable accountல credit side வரும். நெக்ஸ்ட் debit sideல total debtors accountல வரும். ஓகே, next sales return எங்க வரும்? We all know sales return comes under total debtors account. Debitor creditor credit side வந்து total debtors accountல வந்து sales வரும். ஏன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருப்போம், யாருக்கு? டெட்டாஸ் பண்ணிருப்போம். அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அதோட வேல்யூ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வேல்யூட மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகிற வேல்யூ எங்க வரும்? கிரெடிட் சைடு வரும். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் சைடு ஆன் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் இது ரெண்டுமே வந்து க்ளோசிங் பேலன்ஸ், இது ரெண்டுமே வந்து க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதோட என்ட்ரிஸ் வச்சு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வர பேலன்சிங் ஃபிகர் தான் கிரெடிட் இது கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து டோட்டல் டெட்டாஸ்ல வராது, கிரெடிட் சேல்ஸ். அந்த கிரெடிட் சேல்ஸ் கேஷ் சேல்ஸோட பிளஸ் பண்ணா யூ வில் கெட் தி டோட்டல் சேல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், வி ஆல் நோ த ஓப்பனிங் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் என்ன? அசெட். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வரும்? டெபிட் சைடு வரும். இப்போ டூ பேலன்ஸ் brought on 40,000 ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. இப்போ அதோட என்ட்ரிஸ்லாம் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கேஷ் ரிசீவ்ட் ஆச்சு, டிஸ்ஹானர் ஆச்சு. ஸோ கேஷ் எவ்வளோ? 90,000, டிஸ்ஹானர் எவ்வளோ? 10,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? இங்க கொடுத்துருக்காங்களே, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து bills receivable on 31st March 2018 வந்து இங்க இருக்கு 1,30,000. So by balance 1 minute, sorry. Bills receivable on 31st March 2018 வந்து 30,000. எவ்வளோ? 30,000. So by balance carried on closing balance 30,000. இப்போ டோட்டல் போட்டா 1,30,000. பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வரும்? 90,000 வரும். Now the balancing figure என்னது? bills receivable accountல 2 debtors account on the debit side, it is called total bills received. எவ்வளோ? 90,000. So கண்டுபிடிச்சா 2 debtors account 90,000. இப்போ total debtors account ஓபன் பண்றோம். சேம் ஃபார்மேட் என்னது? லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட், டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் சம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து அசெட் அக்கௌண்ட். அசெட் அக்கௌண்டோட நேச்சுரல் என்ட்ரி என்ன? டெபிட். ஓப்பனிங் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் brought on 1 minute. Two balance brought on 1,50,000 opening balance போட்டுட்டோம். Now cash received on total debtors account, it will reduce the balance. அப்போ அது எங்க இருக்கும்? கிரெடிட் சைடு வரும். So 3,90,000. Now sales return என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். So 40,000 sales return. Now bills receivable account, bills receivable சார் இது என்ன என்ட்ரி கேட்டீங்கன்னா, நம்ம bills receivable accountல ஆல்ரெடி பார்த்தோம். bills dishonored. Sorry, bills receivable already we saw the balancing figure 2 debtors account னு சொல்லிட்டு total bills received ஆச்சா. total bills received என்ன பண்ணும்? total debtors ஓட வேல்யூ கம்மி பண்ணும். So credit side on total debtors account by bills receivable account 90,000 we already got. So 90,000. next டெபிட் சைட்ல வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு பை டெட்டாஸ் அக்கௌண்ட் 10,000 போட்டோமா, டிஸ்ஹானர்ட் ஆன பில்ஸ் என்ன பண்ணணும்? நியூட்ரல் பண்ணணும். ரிசீவ்ட் ஆனதை நியூட்ரல் பண்ணணும். எவ்வளோ? 10,000. டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் 10,000. வி ஆல்ரெடி நியூட்ரல் தி received bills. இப்போ the two sales credit sales is a balancing figure. two salesல credit sales வந்து balancing figure. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? credit sales கிடைச்சிருச்சு. total credit sales எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு? 4 டோட்டல் சேல். இப்போ டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4,90,000 கிடைச்சிருச்சு. கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்களா? கொஸ்டின்லயே வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ஜாப் என்ன? இந்த கேஷ் சேல்ஸும் இந்த கிரெடிட் சேல்ஸும் பிளஸ் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ். கொஸ்டின்ல கேட்ட ஆன்சர் வந்துடும். டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் plus credit sales is equal to 2 lakh plus 4,90,000 is equal to 6,90,000, and that's your answer, my dear boys and girls. So now let's move into format of total creditors account. So we all know who is the total creditor. Total creditor வந்து என்ன? நம்ம business ஓட liability. Now liability ஓட natural entry என்ன? credit entry. அப்போ அதோட opening balance எங்க வரும்? credit side வரும். So by balance opening balance credit side. So நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ். இப்போ பர்ச்சேஸ் நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்றோம். ஆல்ரெடி இருக்கிற கிரெடிட்டர்ஸோட இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் போய் அந்த கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். அப்போ கிரெடிட் என்ட்ரியோட ஆட் வந்து கிரெடிட் தான். சப்ராக்ட் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட். ஸோ பை பர்ச்சேஸ் கிரெடிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட் பை பேங்க் செக் சாரி இது நான் வரேன். ஸோ இப்போ நான் டெபிட் சைட் போயிடலாம். டூ கேஷ் பெய்ட் will reduce my total creditors account. total creditors account என்னது? கிரெடிட் இன் நேச்சுரல். அப்போ கிரெடிட் இன் நேச்சுரல் ரெடியூஸ் பண்றோம்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட். So 2 cash paid will be in the debit side. Now 2 bank checks paid, again
பெய்டு வந்து ரெடியூஸ் பண்ணும் எதை கிரெடிட்டார்ஸ். ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடில் வருது. நவ் பில்ஸ் பேயபிள் ஆர் பில்ஸ் அக்செப்டட், அதாவது நம்ம பில்ஸ் பே பண்றதை பே பண்ணிட்டோம், which will reduce the creditors balance. So again டெபிட் சைடு வருது. நவ் டிஸ்கவுண்ட் ரிசீவ், அகைன் டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து நம்ம கிரெடிட்டர்ஸோட பேலன்ஸை கம்மி பண்ணும். ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் என்ட்ரி. நவ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நம்ம வாங்கின கிரெடிட் பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அதுக்கு காசு கட்ட தேவையில்லை. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ். கிரெடிட்டர்ஸோட பேலன்ஸ் வந்து கிரெடிட் என்ட்ரி, அதை ரெடியூஸ் பண்ணுறதுனா ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் என்ட்ரி. ஸோ டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆன் தி டெபிட் சைட். நவ் சி பேங்க் அக்கௌண்ட்ல வி ஆல்ரெடி பெய்டு இல்ல, நம்ம பே பண்ணது டிஸானர் ஆயிடுச்சு. ஸோ டிஸானர் ஆனதை நியூட்ரல் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் கிரெடிட் சைட்ல பை பேங்க் டிஸானர் ஆன செக்கோட அமௌண்ட் என்னமோ அதை கிரெடிட் சைடு போட்டு நியூட்ரலிங் தி பெய்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பை பில்ஸ் பேயபிள் டிஸானர், ஸோ ஆல்ரெடி பில்ஸ் பே பண்ணிட்டோம், அதுல டிஸானர் ஆன பில்ஸை நியூட்ரல் பண்ணணும். அதுக்கு கிரெடிட் சைட் பை பில்ஸ் பேயபிள் டிஸானர் ஆன் தி கிரெடிட் சைட். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ், வி ஆல் நோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன சைடு வருதோ க்ளோசிங் பேலன்ஸ் அதோட ஆப்போசிட் சைடு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வந்துச்சு. ஏன்? கிரெடிட்டர்ஸ் வந்து லியபிலிட்டியோட நேச்சுரல் என்ட்ரி கிரெடிட் சைடு. அப்போ அதோட கிரெடிட் சைடு நேச்சுரல் என்ட்ரில ஓப்பனிங் பேலன்ஸ் நேச்சுரல் என்ட்ரில தான் வரும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் நேச்சுரல் என்ட்ரி கிரெடிட் சைடு வந்துச்சுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ் which comes under the debit side, and நம்மளாம் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட்லாம் பேசக்கூடாது. டெபிட் சைட் கிரெடிட் சைட், டெபிட் சைட் கிரெடிட் சைட், அது அப்படிதான் வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த டூ சைடு பை சைட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படிலாம் சொல்லவே கூடாது. டெபிட் சைட் கிரெடிட் சைட், டெபிட் சைட் கிரெடிட் சைட். ஓகே, நவ் illustration 14 என்ன கொடுத்துருக்காங்க? From the following details, calculate the credit purchase. From the following details, calculate the credit purchase. Credit purchase, okay. Total sales ஓட ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம்? Cash sales plus credit sales. அப்போ credit sales நீ எப்படி கண்டுபிடிப்ப? Total sales minus cash sales, you will get the credit sales. அதே தான் பர்ச்சேஸ்க்கும். டோட்டல் பர்ச்சேஸ் என்ன? கிரெடிட் பர்ச்சேஸ் பிளஸ் கேஷ் பர்ச்சேஸ். அப்போ இங்க கேட்டிருக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள், டோட்டல் பர்ச்சேஸ் மைனஸ் தி கேஷ் பர்ச்சேஸ், யூ வில் கெட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ சி கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st April 2018, கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st April 2018 which is ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அது எங்க வரும்? கிரெடிட்டார்ஸ் லியாபிலிட்டியோட நேச்சுரல் என்ட்ரி கிரெடிட் சைடு. அப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு தான் வரும். அப்போ இது வந்து எங்க வருது? கிரெடிட் சைட். நவ் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். ரிட்டர்ன் அவுட்வர்ட் மீன்ஸ் நம்ம வாங்கின பொருட்களை வெளியே ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ பர்ச்சேஸ் தான் உள்ள வருது. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட் நத்திங் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்க வரும்? டெபிட் சைடு வரும். எதுல? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல. ஏன்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், அது ரிட்டர்ன் பண்றதுனால கிரெடிட்டர்ஸோட அக்கௌண்ட்டை குறைக்கும். கிரெடிட்டர்ஸ் என்ன? லியாபிலிட்டியோட நேச்சுரல் என்ட்ரின்னு கிரெடிட். அப்போ ஒரு கிரெடிட் என்ட்ரி குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? டெபிட் சைடு, அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ return outward will come under debit side. Now cash paid to the creditors, it will also reduce the creditors amount. அப்ப creditors amount reduce ஆகுதுன்னா liability குறையுதுன்னா opposite reaction debit side. So cash paid to the creditors, debit side. Now creditors on 31st March 2019, creditors on இது வந்து என்னது? closing balance எங்க வரும்? opposite side debit side. opening balance credit side தான், closing balance debit side வரும். So again it is a debit entry. Now நம்ம கொஸ்டின் கேட்ட மாதிரி என்ன பண்ணோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஏன்னா அப்போதான் அதுல ஒரு பேலன்சிங் ஃபிகர் தான் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். இப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் என்ன? லெஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட். டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் அமௌண்ட் போட்டாச்சா? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். பை பேலன்ஸ் போட்டோமா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு போட்டோமா? 2 ரிட்டர்ன்ஸ் அவுட் சொன்ன மாதிரி டெபிட் சைடு போட்டோமா? நோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 70,000 போட்டோமா? இப்போ என்ன வரும்? நம்மளுக்கு 1,86,000 இடிக்குமா? அதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகரா. அண்ட் அதை கிரெடிட் சைட் போட்டீங்கன்னா you will get the credit purchase, my dear boys and girls, and that's only the answer. So let's move to the another illustration. And before moving to illustration 15, we need to know about what is bills payable. Bills payable na enna? Bills payable oda format enna? Vaanga paakalam. See, bills payable account which nothing is an opposite of bills receivable account. Every bills receivable account asset, bills payable account liability. Bills receivable account oda asset side oda natural entry debit nal opening balance debit side போடுவோம். நீங்க அதே மாதிரி bills payable வந்து liability ஓட natural entry என்னது? credit side. அப்ப credit side தான் opening balance போடுவோம். அதே மாதிரி அங்க bills total received வந்து debit side போடுமா? இங்க அப்படியே credit side, which is just opposite of bills receivable account. Just one time format படிப்போமா?
பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் ஏன் கிரெடிட் சைடு வருது நேச்சுரல் என்ட்ரி ஆஃப் லியபிலிட்டிஸ் கிரெடிட் சைடு அதே மாதிரி டோட்டல் பில்ஸ் அக்செப்டட் ஏன் கிரெடிட் சைடு வருது ஏன்னா which is opposite of bills receivable so it will come under the credit side அதே மாதிரி எப்படி bills receivable account which we prepare before preparing the total debtors account to bills payable account also we will prepare before preparing the total creditors account so by sundry creditors என்ற இந்த கிரெடிட் சைடு போறது நம்மளோட டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல எங்க வரும் டெபிட் சைடு வரும் நெக்ஸ்ட் இந்த டெபிட் சைடு டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல வந்து to cash or bank account bills payable paid so வந்து இது என்ன பண்ணும் bills payable ஓட அக்கௌண்டோட பேலன்ஸ் குறைக்குது அப்போ எங்க பண்ணணும் டெபிட் சைடு பண்ணணும் கிரெடிட் வந்து குறைக்குதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு so to cash bank வந்து அந்த சைடு வந்து நெக்ஸ்ட் to sundry creditors dishonored ஆனது என்ன பண்ணும் bills receivable கம்மி பண்ணும் and it will carry forward to the credit side of total creditors account so இங்க debit side to sundry creditors account debit side now the closing balance of course we know opening balance credit side and the closing balance debit side the account so to balance carry down the closing balance comes under the debit side my dear boys and girls now let's move into illustration 15 illustration 15 ல என்ன சொல்லிருக்காங்களா from the following particulars calculate the total purchase total sales ஓட ஃபார்முலா என்ன credit sales plus cash sales அதே மாதிரி தான் total purchase ஓட ஃபார்முலா என்ன credit purchase plus cash purchase now what are the details they have given let's see sundry creditors as on 1st April 27 which is nothing than opening balance of sundry creditors bills payable on 1st April 27 which is nothing than opening balance of bills payable account now paid cash to creditors which comes under total creditors account அதே மாதிரி paid cash to creditors which will reduce the creditors balance கரெக்டா அப்ப creditors வந்து என்னது liabilityயோட ஆக்சுவல் என்ட்ரி என்னது கிரெடிட் என்ட்ரியை குறைக்குதுன்னா அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் so this paid cash to creditors will comes under the debit side of total creditors account see இது இப்போ வந்து நீங்க குழப்பிக்கூடாது இது ஏன் இதுவும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள் ஆகலைன்னா நான் சொல்றேன் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸை நீங்க ஒழுங்கா பாக்கணும்னு அர்த்தம் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் தெளிவாவே மாடர்ன் கிளாசிபிகேஷனும் கோல்டன் ரூல்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் இஃப் யூ ஸ்டில் அன்கம்ஃபர்டபிள் ஜஸ்ட் வாட்ச் இட் அகைன் இன்னொரு முறை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோக்கு அப்பதான் இந்த சம்ஸ்லாம் நல்லாவே புரியும் சி நெக்ஸ்ட் பெய்டு கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் சொல்லிச்சுன்னா பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் ஸோ அகைன் பில்ஸ் பேயபிளோட பேலன்ஸை குறைக்குது பில்ஸ் பேயபிள் என்ன லியபிலிட்டி சைடு என்ன கிரெடிட் ஸோ கிரெடிட்டோட பேலன்ஸை குறைக்குதுல விச் கம்ஸ் அண்டர் தி டெபிட் சைட் நெக்ஸ்ட் purchase returns will reduce the total creditors அப்ப அது எங்க சைடு வரும் டெபிட் சைடு வரும் now cash purchase will increase the total creditors so sorry cash purchase will not come in the total creditors account credit purchase மட்டும் தான் total creditors accountல வரும் so cash purchase வந்து இங்க நமக்கு எது கொடுத்திருக்காங்கன்னா total purchase கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க so cash purchase வந்து நம்ம என்ட்ரில போட மாட்டோம் கடைசி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் so next creditors as on 31st March 2018 another closing balance bills payable on 31st March 2018 another again closing balance so நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் bills payable account which we prepare before preparing the total creditors account so first என்ன account prepare பண்ணனும் bills payable account prepare பண்ணனும் so bills payable account prepare பண்ணனும் first entry opening balance and credit entry because bills payable is a liability ஓட natural entry என்ன credit side so opening balance by balance brought down 60,000 which comes under the credit side of the account now next என்ன கொடுத்திருக்காங்க paid for bills payable which reduce the bills payable அப்ப அந்த சைடு வரும் which comes under the debit side because credit entry ஓட natural entry கம்மியாதுன்னா debit side opposite reaction so to cash bills paid 1 lakh வந்து இந்த சைடு வரும் next purchase return வருமா வராது ஏன்னா purchase return எங்க வரும் total creditors accountல வரும் next closing balance bills payable as on 31st March 2018 என்ன சைடு வரும் if opening balance credit side இருந்தா closing balance debit side so to balance carry down 80,000 போட்டாச்சா இப்போ இதுல வர balancing figure என்னது balancing figure is what we need to carry forward to total creditors account எவ்வளவு by sundry creditors account 1,20,000 okay இப்போ பை இது வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து கிரெடிட் சைடுல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணனும் எந்த சைடு ஒரு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு வரும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு வரும் ஸோ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் என்ன ஃபார்மேட் லெஜர் ஃபார்மேட் டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் அமௌண்ட் நவ் டோட்டல் கிரெடிட்ஸ் அக்கவுண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துறாங்க எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு வரும் ஏன் திருப்பி சொல்லுங்க லியாபிலிட்டியோட நேச்சுரல் என்ட்ரி கிரெடிட் சைடு அப்போ கிரெடிட் சைடு நேச்சுரல் என்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு தான் வரும் ஸோ பை பேலன்ஸ் brought down 75,000 now cash paid பண்ணிருக்காங்க கேஷ் பே பண்ணிருக்காங்க which will reduce the liabilityயோட நேச்சுரல் என்ட்ரி கிரெடிட் அது ரெடியூஸ் பண்றதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் so to cash paid 3,70,000 now to purchase return again it will reduce the total credit account balance so அது வந்து டெபிட் சைடு now to bills payable 1,20,000 நம்ம வந்து அங்க பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோமா கிரெடிட் சைடு அது கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது டெபிட் சைடு வந்துரும் so to bills payable 1,20,000 now which is total bills payable account okay now
the closing balance எவ்வளோ 50,000 ஆல்ரெடி கொஸ்டின்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க creditors on 31st March 2020 50,000 so opening balance creditல closing balance debit so to balance carried on 50,000 debit side போட்டாச்சு இப்போ balancing figure வருதா இந்த balancing figure தான் credit purchase இந்த balancing figure தான் credit purchase ஸோ இப்போ உங்ககிட்ட கேஷ் பர்ச்சேஸ் இருக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கு டோட்டல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் which will give you the total purchase my dear boys and girls so 4,80,000 plus cash purchase 3,20,000 we will get 8 lakh this is total purchase answer கண்டுபிடிச்சாச்சா that's all இப்போ நான் ஸ்பீட் அப் பண்ண மாதிரி இருந்தால் just rewind the video and watch it again next move into the illustration 16 என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம் வாங்க. From the following details, you are required to calculate the credit sales and credit purchase by preparing the total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ நம்ம படிச்சு எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம ஒரு சம்ம ரெடி பண்ண போறோம். என்னது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க total debtors account, total creditors account, bills receivable account, bills payable account. We all know first we need to prepare the bills receivable account before preparing the total debtors account, and first we need to prepare the bills payable account before preparing the bills total creditors account. Bills payable account வந்து before preparing the total creditors account. So first bills receivable account நம்ம prepare பண்ண போறோம். இப்போ bills receivable account ஓட opening balance and closing balance நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. So அங்கேயே கொடுத்துட்டாங்க bills receivable இங்க கொடுத்துருக்காங்க லேசர் பாயிண்ட் ஃபாலோ பண்ணுங்க. bills receivable வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. bills payable ஓப்பனிங் க்ளோசிங் அகைன் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் தேவை அதுவும் கொடுத்துட்டாங்க 60 55 now கிரெடிட்டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க 25 28 எல்லா அக்கௌண்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா இருக்கு. now what are the other informations so additional informations நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு. now other informations cash received from the debtors. So cash received from the debtors which will reduce the total debtors balance. So total debtors na என்னது it is a asset account. Asset account ஓட natural entry என்ன debit entry. இப்போ cash received will reduce the debtors ல அப்போ debit minus பண்ணோம்னா which will comes under the credit side opposite reaction credit side. So cash received from debtors will come in the credit side of total debtors account. Now discount allowed to customers which comes under the total debtors account. why because see இப்போ வந்து நீங்க ஒரு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh சேல்ஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்க கஸ்டமருக்கு வந்து 20,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் அந்த பேலன்ஸ் இருக்க 80,000 வந்து நம்மளுக்கு கடனா அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்மளோட டெட்டார்ஸா அப்போ அவங்களுக்கு கொடுத்த அந்த 20,000 வந்து அந்த 1 lakhல கம்மி தானே இருக்கு நம்ம அசெட்ல இருந்து கம்மி தானே இருக்கு ஸோ அசெட்டோட என்ட்ரி டெபிட் என்ட்ரி அப்போ கம்மியான என்ட்ரி கிரெடிட் சைட் ஸோ டிஸ்கவுண்ட் allowed will comes under credit side of total debtors account. Now cash paid to the creditors which will reduce the balance of total creditors. So total creditors என்ன liability என்ன சைடு வரும் credit side வரும் அப்போ credit side ஒரு என்ட்ரிக்கு மைனஸ் பண்ணனும்னா opposite reaction debit side. So cash paid to the creditors 70,000 which comes under the debit side of total creditors account. Now discount allowed by suppliers see இங்க வந்து ஒரு நோட்டீஸ் பண்ற விஷயம் என்னன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க யார் சப்ளைஸ் so which will comes under the credit side of so which will come in the debit side of total creditors account. Debit side of total creditors yeah again I will explain you total creditors account liability ஓட என்ட்ரி எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு செல்லர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கும்போது அந்த செல்லர் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற டோட்டல் பேலன்ஸ் கம்மியாகும் அப்போ கிரெடிட்டோட பேலன்ஸ் கம்மியாகுதுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் டெபிட் சைடு டிஸ்கவுண்ட் allowed by the suppliers will comes under the debit side of total creditors account. Now payments against bills payable na bills payable இருக்கிற அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம் which will reduce the bills payable so which comes under the debit side of bills payable. Bills payable is a liability ஓட entry credit entry கம்மியாதுன்னா opposite reaction debit. Cash received for bills receivable so again bills receivable ஓட entry என்ன asset side debit side debit வந்து குறையுதுன்னா என்ன side opposite credit side bills receivable dishonored which comes under debit side of total debtors account. We all know bills receivable எப்ப prepare பண்ணுவோம்
டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி போகணும். அப்போ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்ல இது டெபிட் சைடு வருதுன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இது கிரெடிட் சைடு, கிரெடிட் சைடு, கிரெடிட் சைடு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் கம்ஸ் அந்த கிரெடிட் சைடு ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். நோ bad debts என்னது? bad debts will reduce the total debtors account balance, so it will come under the credit side, come under the credit side. So let's see the answer. நம்மளோட நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? let's see. Now we all know first we need to open the bills receivable account. Opening balance debit side, closing balance credit side. போட்டாங்களா? 2 balance wrote down 5000, closing balance 1000, credit side போட்டாச்சு. Now the data, see this is the balancing figure. Two data is then balancing figure. So அது first cash paid to the bills receivable. So cash we got from the bills receivable 14, so which will reduce the asset. So reduce the asset will comes under the credit side. Now debtors. So now debtors with the now debtors, this is the bills dishonored, this is the bills dishonored end which comes under the credit side. So now சொன்ன மாதிரி எல்லா என்ட்ரி போட்டாச்சு. balancing figure 11200 which will carry forward to the credit side of, which will carry forward credit side of total debtors account. Yeah, this will reduce the total debtors balance, which this will reduce the total debtors account balance. ஏன்னா total bills received amount தான் வந்து 11200. Now total debtors account same, opening balance on the debit side, closing balance on the credit side. Cash received will comes under the credit side. கரெக்டா இருக்கா? கேஷ் சொன்னா கிரெடிட் சைடு வருமா? வந்துருச்சு. பில் டிஸ்கவுண்ட் அலௌட் எங்க வந்துருச்சு? கிரெடிட் சைடு வந்துருச்சு 5500. அகைன் பேட் டெப்ட்ஸ் will reduce which comes under the credit side. So bills receivable actually received 11200. எங்க வந்தோம்? இங்க பார்த்தோம்ல balance received, balancing figure. So that will come under the credit side. Easy. Now we will find the balancing figure and there we will get the credit sales. There will be get the credit sales. Next, bills payable. Same. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். closing balance, opening balance, closing balance, opening balance, closing balance, opening balance. போட்டோமா? Next, cash we paid for the bills payable. அது எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும் 7000. and balancing figure வந்து கிரெடிட் சைடு வரும். அந்த கிரெடிட் சைடு வர balancing figure வந்து டெபிட் சைடு ஆஃப் டோட்டல் creditors accountல we will carry forward it. So now we are going to open the total creditors account. Total creditors account format என்ன? debit credit, particular sum, which is a ledger format. Now opening balance, closing balance, opening balance, closing balance. Now what under transaction we are need to post? Cash transaction we paid to the creditors. எவ்வளோ? 70,000 debit side. Discount receipt 3500 debit side. And bills payable account which is accepted. இது எங்க பார்த்தோம்? bills payable accountல credit sideல 8000 இருக்கா? and that will come under the debit side of total creditors account. Now the closing balance போட்டாச்சு. இப்போ இதோட balancing figure நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? credit purchase. என்ன கிடைக்கும்? credit purchase. Now you got the credit sales and credit purchase. question ஓட motive என்ன? you need to find the credit sales and credit purchase. என்ன கேட்டிருக்காங்க? you need to find இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. point the laser. you need to calculate the credit sales and credit purchase. கண்டுபிடிச்சோமா? அவ்வளவுதான் answer. full mark. Love. So let's bind up this session guys. இதோட இந்த சம்மோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். and next செஷன்ல illustration 17ல இருந்து illustration 20 வரைக்குமே பார்க்கலாம். and guys before binding up I need to tell you one thing. See, இது வந்து டெமோ கிளாஸஸ் தான். நாங்க சொல்லி கொடுக்குற இந்த விதம் நான் சொல்லி கொடுக்குற இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா kindly register to our academy and be part of our academy. Okay, we will teach you very super for this academic year for accountancy subject. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் லெட் மீ ஷோ யூ. வெயிட் அ மினிட். ஓகே. ஸோ கேஸ் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் பேஜ்குள்ள போகும். ஸோ தயவு செய்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பிறகு இங்கே என்னோட நம்பர் இருக்கா 9791127514 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அப்போ உங்ககிட்ட சொல்றேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ன்றது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் கைட் யூ. நெக்ஸ்ட் இன்னும் சில அதுக்கப்புறமா வர எல்லா டெமோ கிளாஸும் நீங்க பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இங்க கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் திஸ் கியூஆர் கோட். இட் வில் ரீடைரக்ட் யூ டு தி யூடியூப் பேஜ். உங்களுக்கு கூட்டிட்டு அங்க கிளாஸஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் கிளிக் திஸ் QR code. Okay, and for registering purpose just message me to this number 9791127514. and okay guys, thereby let's bind up this session. This is Sanjay, your accountancy tutor, signing off you from today. Let's meet in the another great session guys. Bye.